தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளுக்கு உண்டான ஆதார வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கவும், ஆராதிக்கவும், அவரை பணிந்து கொள்ளவும், தொழுது கொள்ளவும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாளாய் ஆண்டவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். இந்த நாள் விசேஷமான நாள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிற நாள். அநேகர் இந்த கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை, இந்த கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அப்படித்தான் ஒரு ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவர் இல்லை என்று சொல்லக்கூடியவன் அப்படிதான் சொல்லி கொண்டிருந்தான். இந்த வேதம் கட்டுக்கதை என்று சொல்லி கொண்டிருந்தான். அவன் வீடு அருகில் ஒரு வாலிப சகோதரன் இருந்தான். அவன் ஆண்டவரிடத்தில் ஆழ்ந்த பக்தியும் ஆண்டவரை பணிந்து கொள்கிறதுல முதன்மையான ஒரு காரியங்களை செலுத்துகிற ஒரு மகனாயிருந்தான். அவன் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எந்த பகுதியை அவன் வாசிக்கும் பொழுதும் அந்த பகுதியில் ஒரு நல்ல வார்த்தைகள் அவனுக்கு வரும்பொழுது அல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம் என்று அவன் கத்துவது வழக்கம். இதை பார்த்து கொண்டே இருந்த இந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனிதன் ஒரு நாள் இப்படி அவன் வேதத்தை வாசித்து கத்தி கொண்டிருக்கும் பொழுது அவனிடத்துல போய், ஏன் இப்படி கத்துகிறாய், என்ன நீ வாசித்தாய் என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக தவித்து நின்று கொண்டிருக்கிறாங்க, பின்பாக பார்வோனின் எதிரிகள் சத்துருக்கள் துரத்தி கொண்டு வருகிறாங்க, என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாங்க. எங்கள் ஆண்டவர் எவ்வளவு வல்லமுடையவர் பாருங்கள், செங்கடலை 2ஆக பிளந்து தம்முடைய ஜனங்களை வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க வைத்து தப்புவித்தார். ஆகவே தான் நான் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம் என்று கத்தினேன் என்று சொன்னான். அவன் சொன்னான், இதெல்லாம் கட்டுக்கதை, அது அவ்வளோ ஆழம் இல்லை, வெறும் முழங்கால் அளவு தான் தண்ணீர் இருந்தது, அதிலே அவர்கள் நடந்து போனார்கள், இதுதான் உண்மை, இனிமேல் இப்படி கத்தாதே என்று சொல்லி, இதை நம்பாதே என்று சொல்லி அவனிடத்துல சொன்னானான். அப்படியா என்று சொல்லிவிட்டு சற்று தூரம் அவன் போகிறதுக்குள்ளே மீண்டுமாய் இவன் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொன்னான். மீண்டுமாய் ஓடி வந்து திரும்பி வந்து அவன் கேட்டான், அந்த மனிதன், ஏன் இப்பொழுது கத்தினாய் அல்லேலூயா என்று சொல்லி. ஆமாமா, என் ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுடன் பாருங்கள், முழங்கால் அளவு தண்ணீர் தான், அந்த தண்ணீரில் அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் ரதங்களையும் பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் மூழ்கடித்து போட்டாரே, என் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்று எண்ணி நான் அவரை சோத்தரித்தேன். பாருங்கள், எவ்வளவு ஒரு நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே. ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு ஜீவனை தரும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அழிந்து போகும், அழிவுள்ள காரியங்கள் எல்லாம். ஆனால் கர்த்தருடைய மாம்சமெல்லாம் புல்லை போலவும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் அது உதிர்ந்து போகும், அழிந்து போகும். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக யாராலும் அழிக்க முடியாத ஒரு வசனம், அழிக்க முடியாத ஒரு புத்தகம், இந்த வேத புத்தகத்தம். இந்த நாளை நம்ம தியானிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளுவோம், அதை கை கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.